नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पदानिधाय कृपपदायिने गौरगददामदाय नगर ग्रामधारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देहिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। यार भागवत प्रार्थனை படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கிறீங்களா? படிங்க மாதாஜி. सर्व शास्त्राप्ति पीयूषा सर्व वेद सत्वला सर्व सिद्धांत रत्नार्य सर्व लोककृता सर्व भागवत प्राणो श्रीमद् भागवत प्रभो कल्त्वन्दोदिताय श्री कृष्ण परिवर्तते परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्व सेव्याय श्री कृष्णाय नमस्तुतिमे मत्तेह बंधु मत्संगिन मत्गुरो मन्महादन मत निस्तारक मत वाक्य मदानंद नमस्तुदे असाधु साधुदायिन अधिनोच्चताकरा காணாமுன் காசின்மா பிரேமனா கிருத்கண்டேயஸ்ப்ரோ. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களும் கடந்திருக்கப்பட்ட அமிர்தமே, வேதனில் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவரின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீ கலியுகத்தின் நிலை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணன். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைபவர்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் தூய பக்தை கொண்டே பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் நிரூபராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதவற்றுக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என் இதயத்தும் தொண்டையும் தோன்றுவீராக. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முதல் ஸ்லோகம் நம்ம படிக்க வேண்டிய ஸ்லோகம் ஒண்ணு படிங்க மாதாஜி, நான் சொல்லிடுறேன். சரி. மொழிபெயர்ப்பு பொருளுரையில படிங்க. 30 மாதாஜி. 30 படிக்கலாம். இந்திரியாய விஷயா துஷ்டர் ஆஷிப்தம் தியாயதம் மனக சேதனம் ஹரதே புத்தேக ஸ்தமிஸ்தோயம் இவ ஹரதாத். ஒருவனது மனமும் புத்தியும் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் பொருள்களினால் கவரப்படும் பொழுது அவனது மனம் கிளர்ச்சி அடைகின்றது. இவ்வாறு ஒருவன் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் போக பொருட்களை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் நீர் நிறைந்த ஏரியின் கரையில் நிற்கும் நாணல் காடு எப்படி நீர் முழுவதையும் படிப்படியாக உறிஞ்சி காலி செய்து விடுகின்றதோ அதுபோல அவனும் தன்னுடைய உண்மையான உணர்வினை இழந்து விடுகின்றான். பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் நமது உண்மையான கிருஷ்ண உணர்வு எப்படி மாசுபடிந்தது என்றும் நாம் எவ்வாறு படிப்படியாக நமக்கு பரமபுருஷ பகவானிடம் இருந்து உறவை ஒட்டுமொத்தமாக மறந்தோம் என்பதும் மிகவும் அழகாக விளக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் நாம் எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அப்பக்தி தொண்டு என்னும் நெருப்பு எவ்வாறு படிப்படியாக நமது பௌதீக ஆசைகளை எரித்து சாம்பலாக்குகிறது என்றும் அதன் மூலம் நாம் எவ்வாறு பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுகிறோம் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் கூட நாம் எவ்வாறு மறைமுகமாக நமது தீவிரமான நம்பிக்கையை முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகள் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை கூறுகின்றது.
புலனுகர்ச்சியிலேயே நமது மனம் எப்போதும் ஆழ்ந்திருந்தால் நமது பௌதீக பந்தத்திற்கு அதுவே காரணமாகின்றது. நாம் கிருஷ்ண உணர்வினை விரும்பினாலும் நமது மனமானது புலன் நுகர்ச்சியினால் நிரம்பியிருந்தால் நாம் என்னதான் தொடர்ந்து பயிற்சி செய்தாலும் புலன் நுகர்ச்சியினை நம்மால் மறந்துவிட முடியாது. ஒருவன் துறவற வாழ்க்கையை மேற்கொண்ட போதும் தனது மனதை அடக்க முடியாதவனாக இருந்தால் அவன் மீண்டும் வீடு, மனைவி, சுற்றம் என்னும் புலனுகர்ச்சி பொருள்களையே நினைக்க தொடங்குவான். அவன் இமயத்தின் உச்சிக்கு சென்றாலும் அடர்ந்த காடு அடவியினுள் சென்றாலும் அவன் மனம் புலனுகர்ச்சிக்குரிய போக பொருட்களையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கும். இது இப்படியே தொடருமானால் அது புத்தி நாசத்தில் சென்று முடிந்து புத்தி நாசமடையும் பொழுது அவன் கிருஷ்ண உணர்வினை உண்மையான சுவையினை இழந்து விடுகின்றான். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் உதாரணம் மிகச் சரியான ஒன்றாகும். ஒரு பெரிய ஏரியினை சுற்றி நாணல் புற்களின் கூட்டம் அடர்த்தியாக நின்றிருந்தால் தண்ணீர் சீக்கிரம் வற்றிவிடும். அதுபோல் பௌதிக ஆசை என்னும் நாணல் கூட்டம் அதிகரித்து கொண்டே போனால் அது நமது விழிப்புணர்வு என்னும் நீரை வற்ற செய்து விடுகின்றது. ஆகையினால் இந்த ஆசை என்னும் நாணல் காடு ஆரம்பத்திலேயே வெட்டி தூர எறியப்பட வேண்டிய ஒன்றாகும். சைத்தன்ய மகாபிரபு அதனால்தான் அறிவுறுத்துகின்றார், பயிரின் நடுவே இருக்கும் களைகளை ஆரம்ப நிலையிலேயே பறித்து விட வேண்டும், இல்லை என்றால் அது நீரையும் உரத்தையும் புசித்து நெற்பயிரை அழித்து விடும் என்று. புலன்கள் விரும்பும் புகப் பொருட்களின் மீது கொண்ட ஆசையினால் நாம் இப்பௌதிக உலகத்தில் விழுந்து, மும்முனை துன்பங்களின் மீது கொண்ட ஆசையினால் நாம் இப்பௌதிக உலகத்தில் விழுந்து பிணி, மூப்பு, பிறப்பு, இறப்பு என்றும் அல்லற்பட்டு கொண்டிருக்கின்றோம். முயற்சித்து நாம் நமது ஆசைகளை பகவானின் உன்னதமான அன்பு பணிக்கு திருப்பும் பொழுது அவ்வாசைகள் புனிதமடைகின்றன. நம்மால் ஆசைகளை கொள்ள முடியாது. வெவ்வேறு தொழில்களின் மூலம் நாம் அவற்றை தூய்மைப்படுத்த முடியும். நாம் தொடர்ந்து நம்மை ஒரு குறிப்பிட்ட நாடு, இனம், குடும்பம் இவற்றை சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தால் பிறப்பு, இறப்பு என்னும் பந்தப்பட்ட வாழ்க்கையில் வலிமையாக மாட்டிக்கொள்வோம். நமது ஆசைகளை பகவானின் பக்தி தொண்டில் வைக்கும் போது அவை புனிதமடைகின்றன. நமது பௌதீக மாசுக்களில் இருந்து நாம் உடனடியாக விடுதலை பெறுகின்றோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி வந்துட்டாங்களா? இல்லைங்க மாதாஜி, 31 படிங்க, அப்புறமேல மாதாஜி வந்து சொல்லிட்டு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வந்துட்டேன். ஒரே நிமிஷம். ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 22வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகம் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொருவரது மனமும் புத்தியும் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் பொருட்களினால் கவரப்படும் பொழுது அவனது மனம் கிளர்ச்சி அடைகின்றது. சோ நம்ம தேகாத்ம புத்தி, தேகத்தின் அடிப்படையாக கொண்டு செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா கிளர்ச்சிகள் மீண்டும் மீண்டும் அது முக்குணங்களால் மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். நம்ம இப்ப பக்தி தொண்டு எடுக்காம எதையாவது நம்ம கட்டுப்படுத்தணும்னு விரும்பினா, ஜெயந்தி மாதாஜி ஆஃபன் யூ ஆர் இன் அன்மியூட். ஜெயந்தி மாதாஜி நீங்க அடிக்கடி அன்மியூட்ல இருக்கீங்க, பார்த்து மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ மனமும் புத்தியும் புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் பொருட்களினால், ஏன்னா நம்ம காமம் அமரக்கூடிய 3 இடங்கள் நம்ம பார்த்தோம். அது ரொம்ப பாதுகாப்பா இருக்க நம்ம அடிக்கடி அதை கவனத்துல கொள்ளணும். என்னன்னா புத்தியும் மனமும் புலன்களும் இதெல்லாம் காமம் அமரக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அது அடிக்கடி கிளர்ச்சி அடைகின்றது. அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை அனுபவிக்கலாமா, இதை அனுபவிக்கலாமான்னு. அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி ஒரு நீர் நிறைந்த ஏரியில அந்த நாணல் காடு, அந்த நாணல் மூலமா அந்த நீர் உறிஞ்சப்படுகின்றது. ஸோ அந்த நீர் உறிஞ்சப்படும் போது அது சீக்கிரம் வத்தி போகும். அது மாதிரிதான் நமக்கு புலனுறுப்புகள் இருக்கு பாருங்க, அது எப்பொழுது அடக்கப்படவில்லை என்றால் அது என்ன ஆகும்னா, ஒரே நிமிஷங்க. ஸோ நம்மளுடைய புலன்கள் அடக்கப்படவில்லை என்றால், மனம் அடக்கப்படவில்லை என்றால் நம்மளோட சத்தெல்லாம் உறிஞ்சிடுறது. நம்ம என் மனதை அடக்கவில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப துன்பங்களைத்தான் அனுபவிப்போம். அப்போ புலன்கள் எப்படி நம்ம பகவத்கீதையில பாக்குறோம் இல்லைங்களா,
ஆமை தன் புலன்களை தன் கூட்டுக்குள்ள அடக்குவது போல எப்படி நாம் அடக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருப்போம். இப்ப ஆமை தன் புலன்களை வெளியில காட்டிட்டு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? அது ஆபத்துக்குள்ளாகும். அது ஓட்டுக்குள்ள அடக்கிறதுனாலதான் அது பாதுகாப்பா இருக்கு. அது போல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மொபைல் போன் எடுத்துக்கலாம். மொபைல் போன்ல வந்து நீங்க நிறைய ஆப் திறந்து வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? சார்ஜ் நீங்க ஃபுல்லா போட்டு வச்சிருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஃபுல்லா டவுன் ஆயிருது. ஏன்னா வேண்டாத அந்த அப்ளிகேஷன்ஸ் நிறைய நீங்க ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாம. அது போல நம்ம மனமானது வியவஷா ஆத்மிகா புத்தி ஹேஹேஹ குருநந்தன பகுசாகா ஹிய நந்தனாஸ் புத்தையோ அவ்யஷாயனாம். அப்போ பல கிளைகள் கொண்ட புத்தியால ஒருவன் தன் மனதை அடக்க முடியாது. அப்ப அது ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியினாலேயே அடக்க முடியும். அப்படி ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தி எங்க இருக்கணும்? கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். அதே போலத்தான் நம்ம மனசுல பல ஆப் நம்ம திறந்து வச்சிருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தா அந்த பொருளை வாங்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்டிங்ல வச்சிருப்போம், இத வாங்கலாமா வேண்டாமா, இன்னொன்னு மேல கண்ணு வச்சிருப்போம். அதை முடிச்சோன்னே இதை வாங்கிக்கலாம், அதை முடிச்சோன்னே இதை வாங்கிக்கலாம், அதை முடிச்சோன்னே இதை வாங்கிக்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப் லாங். அது வந்து என்லெஸ் ப்ராசஸா போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்? அந்த கிளர்ச்சிகளை அடக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைய எல்லா மணித்துளிகளையும் அதுல செலவு பண்ண வேண்டி வரும். அப்ப உண்மை எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பௌதிகமானவை, அனித்தியமானவை, பொய்யானது. அதுதான் மாயா. இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பதுதான் மாயா. அப்போ சில பிரபுபாதர் இந்த பொருளுரையில என்ன சொல்றாருன்னா, உண்மையான கிருஷ்ண உணர்வு எப்படி மாசுபடித்தது என்றும் நாம் எவ்வாறு படிப்படியாக நமது உண்மையான கிருஷ்ண உணர்வு எப்படி மாசுபடித்தது என்றும் நாம் எவ்வாறு படிப்படியாக நமக்கு பரமபுருஷ பகவானிடம் இருந்த உறவை ஒட்டுமொத்தமாக மறந்தோம் என்பது மிக அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. சோ இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல எப்போதும் பகவானின் பக்தி தொண்டில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். பக்தி தொண்டு என்னும் நெருப்பு எப்படி படிப்படியாக பௌதிக ஆசைகளை எடுத்து சாம்பலாக்குதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த ராட்டினத்துல பிறப்பு இறப்பு சுழற்சியில விடுதலை பெறணும் அப்படின்னு நம்மளுக்கு சில பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப அதுக்கு தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம், தீவிரமான பக்தி தொண்டு. இப்ப நம்ம மனதை வந்து பகவானோட தாமரை திருவடிகள்ல வைக்க வேண்டும். சவை மன கிருஷ்ண பாதாரவிந்தையோ வாசாம்சி வைகுண்ட வர்ணனே அப்படின்னு சொல்லி எப்படி எல்லா புலன்களையும் பகவானோட தொண்டுல அம்பரீஷ் மகாராஜா ஈடுபடுத்தினாரோ அது போல இப்ப நம்ம மனமானது புலனுணர்ச்சியினால் நிரப்பப்பட்டிருந்தால் என்னதான் நாம் தொடர்ந்து பயிற்சி செய்தாலும், அப்போ நம்ம நிறைய பேர் கிருஷ்ண உணர்வுல பயிற்சி செய்வோம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த போட்டு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இருட்டுல ஒரு கல்யாண கும்பல் போறாங்க, அந்த போட்ல உக்காந்துட்டு அந்த போட்டை எடுக்கிறாங்க, துடுப்பு போடுறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க துடுப்பு போடுறதுனால இந்த அலைகள் எல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு தெரியல போட் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அது இருந்த இடத்துலயே இருக்குது. அப்படித்தான் சில பேர் கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணுவாங்க, ஆனா தூய்மையா இருக்காது. அப்ப அந்த தூய்மையான கிருஷ்ண உணர்வு இல்லாம வெறுமனவே வெளிப்புறமாக நான் பயிற்சி பண்றேன் பாருங்க. நிறைய மாலைகள் சொல்றேன், 64 மாலைகள் சொல்றேன், ஆனா பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாலை கூட உருப்படியா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பகவானை நினைத்து அது வந்து முழுதுமாக 100% தூய்மையாக செஞ்சாதான் அது சாண்டிங். இல்ல பல வகை எண்ணங்களோட பால் அடுப்புல வச்சிருக்கு, அது பொங்குதா, யாராவது கதவு தட்டுறாங்களா, இல்ல என்ன சத்தம் கேக்குது, நேத்து என்ன நடந்தது, அவ எப்படி என்னை இப்படி பேசலாம், அவனை ஒரு வழி பண்ற மாதிரி, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் மனசை அடக்காம அப்படின்னா அதனால பிரயோஜனம் இல்லை. நீங்க 64 பண்ணாலும் 120 பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. மொத்தமாக டோட்டலா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாலை கூட சரியா பண்ணியிருக்க மாட்டோம். சோ வெளிப்புறமாக நம்ம கிருஷ்ண உணர்வுல வைதி பக்தி பண்றது கூட நம்ம தவறா பண்ணும்போது அதனால அதிகமான பிரயோஜனம் ஏற்படாது. அது போல ஒருவன் துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட போதும் மனதை அடக்க முடியாதவனாக இருந்தால் நிறைய பேரு துறவு எடுத்துக்குவாங்க. ஏன்னா வீட்டுல வந்து ரொம்ப நஷ்டமாயிடுச்சு, பொண்டாட்டி தொலை தாங்கல அப்படிங்கிறவங்க எல்லாம் ஓடி போய் துறவு எடுத்துருவாங்க ஆண்கள், நான் துறவரம் பூண்டுட்டேன் அப்படின்னு. ஆனா அவன் வெளிப்புறமாகத்தான் துறவு எடுத்தாரோ தவிர மனசுக்குள்ள எல்லா ஆசைகளும் இருக்கும், அனுபவிக்கணுங்கிற ஆசை. சோ அது வந்து மித்தியாச்சார போலித்துறவி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
சோ அவங்க என்னதான் விட்டுட்டு போனாலும் அங்க போய் உக்காந்து நினைப்பாங்க என் வீடு மனைவி சுற்றம் எல்லாம் எப்படி இருக்கோ அப்படின்னு. அப்போ இமயத்தின் உச்சிக்கு சென்றாலும் அடர்ந்த காட்டுக்குள்ள சென்றாலும் அவன் மனம் புலனுகர்ச்சிக்குரிய போகப் பொருட்களையே போகைஸ்வரிய பிரசக்தானாம் தயாபக்ருத சேதசாம் வேஷா ஆத்மிகா புத்தி அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவன் வந்து போகப் பொருட்களை நினைத்து கொண்டே இருப்பான். சோ அது புத்தி நாசத்துல முடிவடையுது. புத்தி நாசம் அடையும் போது அது கிருஷ்ண உணர்வின் உண்மையான சுவையினை இழந்து விடுகிறான். எப்பவுமே ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ரெண்டுலயும் நாம பற்று கொண்டிருக்க முடியாது. பகவான்கிட்டே பற்று வச்சுக்கிட்டு அனுபவிக்கணுங்கிற பற்று இருந்ததுன்னா அது கண்டிப்பா முடியாது. அப்ப இங்க வந்து நாணல் பொருட்கள் எப்படி வந்து தண்ணீரை சீக்கிரம் உறிஞ்சி அந்த இடத்தையே குளத்தையே வத்தி விடுதோ ஒத்த செய்யுதோ அது போல பௌதிக ஆசைகள் அப்படிங்கிறது நாணல் கூட்டம் மாதிரி. அப்ப நம்ம விழிப்புணர்வு என்கின்ற நீரை அது வத்த செய்து விடுகிறது. சோ இந்த ஆசை எனும் நாணல் காட்டை ஆரம்பத்திலேயே வெட்டி தூர எரிஞ்சிடணும். அப்ப இங்க சைத்தன்ய மகாபிரபு அதான் சொல்றாரு, பயிரின் நடுவே இருக்கும் களைகளை ஆரம்ப நிலையிலேயே பறித்து விட வேண்டும், இல்லைன்னா அது நீரையும் உரத்தையும் புசித்து நெற்பயிரை அழித்து விடும். நிறைய பக்கம் அந்த பூடு சொல்லுவாங்க இல்லையா, களைகள், அது நம்ம உண்டாக்கின செடியை விட எது வேணுமோ நம்மளுக்கு முக்கியமா அந்த செடியை விட அந்த பூடு அதிகமா வளர்ந்துடும், அந்த செடியவே மூடிடும். ஏன்னா நாம கொடுக்கற நீரும் உரமும் அதுதான் எடுத்துக்கும். அது போல நம்மளோட இந்த புலனுகர்வு அப்படிங்கிற இந்த உந்துதல் அது என்ன ஆகும்னா கிளர்ச்சி அடிக்கடி நம்மளுடைய உண்மையான வேல்யூ மதிப்பை எல்லாம் குறைச்சிடும். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல எண்ணங்களை அழித்து விடும். அதனால ஆரம்பத்திலேயே அதை வந்து வேறு எடுத்துடணும். ஆரம்பத்துல எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க ஒரு செடியை பிடுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு கையில பிடுங்கி எரிஞ்சிருவீங்க. அதே கொஞ்சம் மரமாகும் போது உங்களால பிடுங்க முடியாது. அதனால ஆரம்பத்திலேயே எடுத்துடணும். இப்ப புலன்கள் விரும்பும் போகப் பொருட்கள் மீது கொண்ட ஆசையினால் நாம் இந்த பௌதிக உலகில் வீழ்ந்து மும்முனை துன்பங்கள் கொண்ட ஆசையினால் நாம் இப்பௌதிக உலகில் தொடர்ந்து அந்த மும்முனை துன்பங்களால உழன்று பிணி மூப்பு இறப்பு பிறப்பு அப்படின்னு அல்லல் பட்டுட்டு இருக்கிறோம். மும்முனை துன்பங்கள் எது? நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் துன்பங்கள். ஏன்னா நாமெல்லாம் தவறு செய்யும் இயல்புடையவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள், மாயைக்கு வசப்பட்டவர்கள், நமது புலன்கள் வந்து குறையுடையவை. இந்த 4 வகையான குறைபாடுகள் நம்ம கிட்ட இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பௌதிக உலகத்துல வந்து விழுந்துட்டோம். அப்ப இங்க வந்து 3 குணங்களால் ஆட்கொள்ளப்படுகிறோம். அதனால இந்த 4 தவறுகள் நம்ம தெரிஞ்சாலோ தெரியாமலையோ பண்ணிட்டே இருக்கோம். அப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் மும்முனை துன்பங்கள் எது? அத்தியாத்மிகா, எனக்கு நானே செய்யும் ஒரு தவறு. அதாவது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு கெட்டதுன்னு தெரிஞ்சாலுமே அதை யார பாதிக்க போகுது, யார் பார்க்க போறோம், நாம் பாட்டுக்கு செய்யலாம் அப்படின்னு செய்வாங்க நிறைய பேர். அதாவது அவங்களே அவங்க நீதிபதி ஆயிடுவாங்க. அப்ப வந்து மாயை கண்ணை மறைக்கும் போது தவறுகளை தைரியமா செய்வாங்க. பொய் பேசுவாங்க, மற்றவர்களை ஏமாற்றுவாங்க, தவறான நடத்தைகளை ஈடுபடுவாங்க. அப்ப என்ன ஆகுன்னா அவங்களுக்கு பாவ விளைவுகள் வரும். தனக்குத்தானே அது பாவ விளைவுகளை ஏற்படுத்திக்கிறது. இன்னொன்னு, பிற உயிர்வாளிகளால் வரும் துன்பம். திடீர்னு ரோட்ல போறீங்க, மாடு விட்டுது, நாய் கடிக்குது, தேள் கொட்டுது, பாம்பு கடிக்குது, இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகுது, பாக்டீரியா உங்களை சீரழிக்குது காய்ச்சல் மூலமா. பிற உயிர்வாளிகளால் வரும் துன்பம் இந்த மாதிரி. அப்புறம் தேவர்களால் வரும் துன்பம். தேவர்கள் நம்மளுக்கு திடீர்னு வந்து புயல் வருது, நிலநடுக்கம் வருது, சோ அக்னி அந்த உஷ்ணத்தினால கொடும் நோய்கள் வருது. சோ பிற தேவர்களால் உண்டாகும் துன்பம். இப்படி நம்மளுக்கு 3 துன்பங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஜட உலகுல. அதனால இங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு மூப்பு பிணி. பிறக்கும் போதும் கஷ்டம், அழுதுட்டே வர்றோம். பிறக்கும் போது எந்த குழந்தையாவது ஈன்னு சிரிச்சுட்டு வருதா? ஊன்னு அழுதுட்டு தான் வருது. இறக்கும் போது யாராவது ரொம்ப இன்பமா இறக்குறாங்களா? இறக்கும் போது 1000 தேள் கொட்டுற வலிக்குமா? அதுதான் ரொம்ப நம்ம ஃபைனல் எக்ஸாம். அதுக்காகத்தான் நம்ம இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இறக்கும் போது ரொம்ப கொடுமையான நிலை நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா வயோதிகம் மூப்பு அப்படிங்கிறது
ரொம்ப கஷ்டமானது. இளமையில தெரியாது. இளமையில ரத்த ஓட்டம் இருக்கும், ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம், செய்யக்கூடாதெல்லாம் செய்வோம், கல்லும் தின்னால் ஜீரணமாகும். ஆனா முதியவர் ஆக ஆக இதை சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, சர்க்கரை இருக்கு, பிரஷர் இருக்கு, அட்டாக் இருக்கு, அங்கங்க அடைப்பு இருக்கு, கண்ணு தெரியாது, மறதி வந்துருச்சு, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு அந்த வயோதிகத்தை தள்ளுறது ரொம்ப கஷ்டம். அப்ப பல்லு போனா சொல்லு போச்சுன்னு யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உங்க பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, இப்பவே கேட்க மாட்டாங்க. அப்ப வயசானா நாம எல்லாருக்கும் வெட்டியா தெரியும். இது எப்படா வீட்டை விட்டு காலி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. நல்லபடியா போகணுமே, நம்மளுக்கு சிரமம் தராம. ஏன்னா ஒரு தாய் 10 குழந்தைகளை கூட அந்த குழந்தைகளுடைய மலத்தையும் சிறுநீரையும் ஒரு மூஞ்சி சுளிக்காம ஒரு தாய் மட்டும்தான் அந்த அன்பை கொடுக்க முடியும். ஆனா அந்த தாயே வயதாகும் போது அந்த 10 பேரும் நீ பாரு, நான் பாரு, உங்க வீட்டுல 4 நாள், எங்க வீட்டுல 10 நாள், முடியலையா கொண்டு போய் அனாதை ஆசிரமத்துல இல்ல பணம் கட்டி இன்னைக்கு நிறைய முதியவர்களை பார்த்துக்கக்கூடிய சென்டருக்கு அதுல கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. சோ இந்த கலியுகத்துல அது ரொம்ப கஷ்டம். 1 2 குழந்தைங்க, அந்த குழந்தைகள் எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க, இல்லையா அவங்க பிஸியா இருக்காங்க. சோ இந்த பெரியவங்களோட பொழப்பு ரொம்ப கஷ்டம். சோ அதனால இந்த உலகத்துல மீண்டும் வாழ்வது அப்படிங்கிற எண்ணமே யாருக்கும் வரக்கூடாது. மறுபடியும் இங்க பிறக்கலாங்கிற எண்ணமே, பிறவாமை என்கின்ற நிலைக்கு நாம போகணும். அப்ப முயற்சித்து நாம் நமது ஆசைகளை பகவானின் உன்னத அன்பு பணிக்கு திருப்பும் பொழுது அவ்வாசைகள் புனிதமடைகிறது. சோ ஆசையே இல்லாம ஒருத்தனால் இருக்க முடியாது. ஆசையை அறுத்து விடு அப்படின்னால முடியவே முடியாது. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டுதான் இங்க வந்திருக்கிறோம் அனுபவிக்கணும்னு. அப்போ அந்த ஆசையை நம்ம டைவர்ட் பண்ணலாம், டேக் டைவர்ஷன். அதை பகவானுக்காக திருப்பணும் அந்த ஆசைய. சோ ஆசைகளை கொல்ல முடியாது. வெவ்வேறு தொழில்கள் மூலம் நாம் அவற்றை தூய்மைப்படுத்த முடியும். நாம் தொடர்ந்து நம்மை ஒரு குறிப்பிட்ட நாடு, இனம், குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிறப்பு இறப்பை நம் பந்தத்துல வலிமையா மாட்டிக்கிறோம். அதான் நம்மளுக்கு சொல்லப்படுது. யஸ்யாத்ம புத்தி குணபேதை தாதுகே ஸ்வதி கலாத்ரிதிஷு பௌம இஜ்யதி யத்தீர்த்த புத்தி சலிலே ந கர்ஹிசித் ஜனேசு அபிக்னேஷு ச ஏவ கோக்கரக அப்படின்னு. குணப்பே திரை தாதுகே, 3 குணங்களால என்ன பண்றோம்னா நாம நம்மை இந்த உலகம் உண்மையானதுன்னு நினைச்சுக்கிட்டு, நம்ம உறவுகள் உண்மை, இந்த தீர்த்தத்துல குளிக்கிறது அப்படிங்கிறது வெறுமனவே போய் குளிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தோம் அப்படின்னா இந்த இடம் பிறந்த இடம் புனிதமானது, அதை வணங்கணும், நம்ம உறவுகள் உண்மையானது அப்படின்னு உடல் சம்பந்தமாக நினைத்து கொண்டு தீர்த்தத்துல வெறுமனவே போய் தீர்த்தத்துல நீராடுறது, இதெல்லாம் போக்கரக. எப்படின்னா பசுவையும் பன்றியையும் போல, கழுதையும் போல உண்மையில மனித உருவம் இருந்தாலுமே அந்த புத்தியில தான் இருப்பான். ஏன்னா நம்ம அதுக்கு மேல பாருங்க, நாடு, இனம், குடும்பம் அப்படின்னு இந்த வட்டமானது சுயநலம் அப்படின்னு விரிவடைஞ்சிட்டே போறது. என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னுடைய நாடு அப்படின்னு விரிவடைஞ்சிட்டே போகும். இதெல்லாம் உண்மை கிடையாது, வெற்றில் பூச்சி வாழ்க்கை. இதெல்லாம் நாம் சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப நமது ஆசைகளை பகவானின் பக்தி தொண்டில் வைக்கும் போது அவை புனிதமடைகின்றன. நமது பௌதிக மாசுக்களிலிருந்து நாம் உடனடி விடுதலை பெறுகிறோம். இப்ப சில பிரபுபாதர் அவரோட குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை போய் பாக்குற முதல் சந்திப்புலயே கேக்குறார். 1940 போய் பாக்குறார். அப்ப சுதந்திர போராட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த நேரத்துல நீங்க பக்தி செய்யினா எப்படி பக்தி பண்ண முடியும்? நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக இப்படி தீவிரமா எல்லா இடங்கள்லயும் நாம போராடிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்க எல்லாரையும் உங்க பக்தர்கள் எல்லாம் அனுப்பலாம்ல அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், இதெல்லாம் சுதந்திரம் அப்படிங்கறதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சிருக்க. சுதந்திரங்கிறது நாட்டுக்கு சுதந்திரம் கிடையாது. உண்மையிலேயே உனக்கே சுதந்திரம் இல்ல. முதல்ல அதை பாரு. நீ சுதந்திரமானவன் அல்ல. இந்த பௌதிக உலகில் நீ கட்டுப்படுத்தப்பட்டவன். அதை புரிஞ்சுக்கிட்டு நீ செயல்படு அப்படின்னாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, சுதந்திரம் அப்படின்னா நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா பெரிய சுதந்திரம் கிடையாது,
நமக்கே சுதந்திரம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. சோ நம்மெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள், நாமெல்லாம் சுதந்திரமா கிடையாது. அப்ப நம்ம கட்டுக்களை அவிழ்த்து விட பகவான், அதுவும் இந்த ஜட உலகுல எப்படி கட்டுக்கள் 3 குணங்களால் நம்ம கட்டுப்படுத்தப்படுகின்றோம். 3 குணங்களால் நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம், சத்துவ ரஜோ தமோ குணங்களால். அப்ப நம்ம அந்த கட்டிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னா கட்டுப்படாத ஒரே ஒருவர் யாரு? பகவான் கிருஷ்ணர் மட்டுமே. அவர்தான் இந்த கட்டிலிருந்து நம்ம அவிழ்த்து விட முடியும். சோ நம்மளுக்கே சுதந்திரம் இல்லாதப்ப நாட்டுக்கு எங்க சுதந்திரத்தை நாம போய் பாக்குறது? அப்படியே இந்தியா இப்ப வந்து சுதந்திரமான நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் கூட சரியான பொருட்களை உற்பத்தி பண்ணி கலப்படம் இல்லாம கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நாமே சுதந்திரம் சொல்லிக்கிட்டு பல பேரை நம்மளை அடிமையாக்கி இருக்காங்க அரசியல்வாதிகள். ஏன்னா அவங்க வந்து நிறைய சுரண்டி நம்மளுக்கு கலப்படமான பொருட்கள், ரோடு போட்டதுன்னா ஒரு 2 மழை வந்தா அந்த ரோடே காணாம போயிரும். பாலம் கட்டினாங்கன்னா அது காணாம போயிடுது. நமக்கு நாமே திருடர்களாக சுரண்டி கொண்டிருக்கிறோம். அப்ப சுதந்திரம் எங்க இருக்கு? ஆங்கிலேயர்கள் கூட கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்தாங்க நம்மளுக்கு. பாலம் போட்டது, அணை கட்டுனதெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு அவங்க கட்டுனது. ஆனா நம்ம காலத்துல இப்ப கட்டுறது எல்லாமே உடனே உடைஞ்சு போயிருது எல்லாமே. அந்த அளவுக்கு நம்ம வேலையே பயிரை மேய்கின்றது. சோ இதெல்லாம் கலியுகத்துல ஏற்கனவே யுதிஷ்ட மகாராஜாவுக்கு கேள்வி கேட்கப்படும் போது அவர் சொல்றார், வேலையே பயிரை மேய்வது அப்படின்னா நமக்கு நாமே யாரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அரசாங்கம் மக்களை சுரண்டுகின்றது. மேல மேல வரி போட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை அவங்க குடும்பத்திற்காக எல்லாம் சுரண்டி அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஸ்லோகம் 31. பிரஷ்யதி அனுஸ்மிருந்திஸ் சித்தம் ஞான பிரம்ச சம்பிரதிஷயே தத்ரோதம் கவய பிராகுர் ஆத்மா பக்னவம் ஆத்மனஹ. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஒருவன் தனது உண்மை உணர்வினை விட்டு விலகும் பொழுது அவன் தனது முந்தைய நிலையினையும் தனது தற்கால நிலையினையும் நினைத்து பார்க்கும் சக்தியினை இழந்து விடுகிறான். அவ்வாறு நினைவு தப்பும் பொழுது அவன் சேர்த்த அறிவெல்லாம் பொய்மை அஸ்திவாரத்தின் மீது அமைந்ததாகின்றது. இந்நிலை எப்பொழுது ஏற்படும் பொழுதே கற்றறிந்த அறிஞர்கள் அவனது ஆத்மா தொலைந்துவிட்டது என்று கருதுகின்றனர். பொருளுரை. உயிர் அல்லது ஆத்மாவானது என்றும் உள்ளது, நித்தியமானது. அது தொலைந்து போக ஒண்ணாதது. ஆனாலும் கற்றறிந்த அறிஞர்கள் உண்மை அறிவு செயல்படாத பொழுது அது தொலைந்து போவதாக கூறுகின்றனர். இதுதான் மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடாகும். குறைந்த மதியுடைய தத்துவவாதிகளின் கருத்து விலங்குகளுக்கு ஆத்மா கிடையாது என்பது. ஆனால் உண்மையில் விலங்குகளுக்கு ஆத்மா உண்டு. விலங்குகளின் ஒட்டுமொத்த அறியாமையினால் அவைகளிடம் ஆத்மா இல்லாதது போல தோன்றுகிறது. ஆத்மாவின்றி ஒரு உடல் அசையாது. இது ஒன்றுதான் உயிருள்ள உடலுக்கும் பிணத்துக்கும் உள்ள வித்தியாசமாகும். உடலை விட்டு ஆத்மா வெளியேறும் பொழுது உடல் இறந்து போகின்றது. சரியான அறிவு வெளிப்படாதிருக்கும் பொழுது ஆத்மா தொலைந்து விட்டது என்று சொல்லப்படுகின்றது. நமது உண்மையான உணர்வு என்பது கிருஷ்ண உணர்வு தான். ஏனென்றால் நாம் கிருஷ்ணரின் மிக முக்கியமான பாகமாவோம். இவ்வுணர்வு தவறான பாதைக்கு இட்டு செல்லப்படும் பொழுது, பௌதீக சூழலில் வைக்கப்படும் பொழுதும் அது அவனது உண்மையான உணர்வினை மாசுபடுத்தி அவனை பௌதீக பொருட்களினால் தயாரிக்கப்பட்டவன் என்று எண்ண வைக்கின்றது. இவ்வாறு ஒருவன் தான் முழுமுதற் கடவுளின் முக்கியமான அங்கம் என்னும் உண்மை நினைவை தூங்கையிலேயே ஒருவன் தன்னை மறப்பது போல மறக்கச் செய்கின்றது. இவ்வாறு முறையான உணர்வு செயல்கள் தடுக்கப்படும் பொழுது தொலைந்து போன ஆத்மாவின் செயல்கள் எல்லாம் தவறான அடிப்படையில் செய்யப்பட்டவையாக இருக்கும். தற்கால மனித சமுதாயம் நாம் இந்நன் உடல் என்னும் பொய்மையை தனத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனாலேயே தற்கால மனிதர்கள் தங்கள் ஆத்மாக்களை தொலைத்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்நிலையிலே அவர்கள் விலங்குகளை விட மேலானவர்கள் அல்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ உயிர் வந்து அல்லது ஆத்மா, இப்ப உயிர்னு எதை சொல்றோம்? ஆத்மாவை சொல்றோம். இப்ப ஆத்மா போயிடுச்சு அப்படின்னா அது பிணம்.
சோ இந்த பௌதீக உடல் எதால செய்யப்பட்டது? பஞ்சபூதங்களால் செய்யப்பட்டது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதோட மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற சூட்சுமமான உடல் ஒன்று இருக்கிறது, ஸ்தூல உடல் இருக்கிறது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எவ்வாறு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காற்றினால் அது செயல்படுகின்றது. இன்ஹேல் பண்றோம், அப்புறம் வெளியில கார்பன் டை ஆக்சைடு விடுறோம், உள்ள வந்து ஆக்சிஜன் எடுக்கிறோம். அது போல இந்த ஆகாயம் என்னும் வெற்றிடம் இதுக்குள்ள இருக்கணும். பூமியில விளையிற பொருட்களை கொண்டு பூமி மேலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. இந்த நிலம், நீர், நீர் வந்து ஒரு 70% நீரால் ஆனதுதான் இந்த உடல். நிலம், நீர், நெருப்பு என்கின்ற உள்ள அக்னி இருந்தா மட்டும்தான் பசி நம்மளுக்கு உண்டாகின்றது, ஜீரணமாகின்றது. அப்ப இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலை வந்து நாம ஆத்மாவோட இணைத்து பாக்குறோம். அதனால ஆத்மா, நான் உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது புரியறது இல்லை. ஏன்னா ஆத்மா தான் இந்த உடலை இயக்குகிறது. ஆத்மா இல்லைன்னா இந்த உடல் வந்து வெறும் பிணம். அப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த உணர்வு எவ்வாறு உண்டாகிறது? இப்ப கில்லுனா வலிக்குது, அடிச்சா வலிக்குது, நீங்க எங்காவது கீழே விழுந்தீங்கன்னா வலிக்குது. எதனால? ஆத்மா இருக்கிறதுனால. இப்ப அந்த ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா நீங்க அந்த உடம்பை என்ன போட்டு துவைச்சாலும் அதுக்கு எந்த உணர்வும் இருக்காது. பிணத்தை தூக்கி நீங்க அடிச்சாலும், குத்துனாலும், கட் பண்ணாலும் அதுக்கு எதுவும் வலிக்காது. ஏன்னா ஆத்மா இல்ல. அப்ப இந்த உண்மையான ரீசன் என்ன? இந்த உடலுக்கு ஆத்மா. ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? உடலாகவே நம்ம நினைச்சுக்கிறோம். உடலுக்குரிய உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, பாதுகாத்து கொள்ளுவது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். ஆனா முக்கியமா இந்த ஆத்மாவை மட்டும் மறந்துடுவான். எப்படி ஒரு தங்க கூடை வந்து, தங்க கூண்டை ஒரு ராணி என்ன பண்ணுவாங்க? நல்லா பாதுகாப்பாங்க. ஒரு அழகான கிளி வளர்ப்பாங்க, அந்த கிளிக்கு ஒரு அழகான தங்க கூண்டு வாங்குவாங்க. நல்லா வைர வைடூரியம் எல்லாம் அதுல நல்லா பதிச்சிருக்கும். அப்ப அவங்க வந்து அந்த கிளி கூண்டை மட்டும் நல்லா பாதுகாத்துட்டே இருப்பாங்க, தொடச்சு தொடச்சு. இப்ப கிளிய மறந்துடுவாங்க. கிளி வந்து கீ கீ கீன்னு கத்திட்டே இருக்கும், என்னை கவனி கவனி கவனி. அதுக்கு வந்து சாப்பாடும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. கடைசியில ஒரு வாரம் கழிச்சு அந்த கிளி இறந்து போச்சு. அது போலத்தான் நாம் வெளியில இருக்கிற இந்த உடலை மட்டும் கவனிக்கிறோமோ, முக்கியமான அந்த உடலுக்கு ஆதாரமான அந்த ஆத்மாவை கவனிக்கல. அதுக்கு எந்த சோறும் போடல, தண்ணியும் கொடுக்கல. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆன்மீகம்தான் அதுக்கு தாகம். அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணும்னா, ஏன்னா அது யாருடன் சம்பந்தப்பட்டது ஆத்மா? ஹரே கிருஷ்ணா. பகவானோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா பகவானுடைய அங்கத்துணுக்கு ஆத்மா. இந்த ஆத்மா எங்கிருந்து வந்ததுன்னா பார்ட் அண்ட் பார்சல். பகவான்கிட்ட இருந்து நாம் எல்லாருமே பிரிஞ்சு வந்திருக்கோம். அப்போ பகவானுக்கு கடமைப்பட்டது. எப்படி உடலுக்கு அத்தியாவசியமான இந்த உறுப்புகள், அது போல பகவானுடைய உறுப்புகள் நாம. அப்ப அந்த உடலுக்கு இந்த உறுப்புகள் சேவை செய்வது போல பகவானுக்கு நாம் சேவை செய்தால் மட்டுமே நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது, எங்க தேடினாலும் கிடைக்காது. இந்த உலகத்துல எந்த மூலையில போய் நீங்க பகவானை மறந்து எனக்கு இன்பம் கிடைக்கணும் இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்காது. ஏன்னா இது துக்காலயம். அப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்தாலும் நாம பகவானுக்கு சேவை செய்ய நம்ம புலன்களை பயன்படுத்தும் போது அது ஆன்மீக புலன்களாகின்றது. இந்த பௌதிக புலன்களே ஆன்மீகமா மாற்றப்படுகின்றது. இது ஒரு கலை. இதுதான் ஆன்மீக கலை, ஆன்மீக பயிற்சி. அதுக்குத்தான் நம்மளுக்கு குருமார் நம்மளுக்கு வைதி பக்தி கட்டளையின் மூலமாக இப்படியெல்லாம் செய்யி. ஆனால் ஏன்னா நம்ம மறந்து போயிருக்கோம், நம்ம உண்மையான நிலையை மறந்து கனவு கண்டு கனவுல இருக்கிற மாதிரி நாம நிஜமா இந்த உலகத்தை நிஜமா நினைக்கிறோம். நம்மளுடைய இந்திரியங்களை, உடலை வந்து நிஜமா நினைக்கிறோம். இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, யுதிஷ்டர்கிட்ட அந்த யார் அது யுதிஷ்டர்கிட்ட கேள்வி கேட்கிறார் இல்லையா? அவர் கேட்கிறார், இந்த உலகத்துல என்ன அதிசயம் அப்படின்னு. டெய்லி டெய்லி பிணவரையில அந்த பிணவரை கிடங்குல சடலங்கள் வர்றத நாம பாக்குறோம். டெய்லி ஒருத்தர் 4 பேர் 10 பேர் இறக்குறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம உறவினர்களுக்கு போய் நாம அத கடைசி மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு வருவோம் சுடுகாட்டுல. ஆனா அங்க போய் நின்னுட்டு நாம எல்லாம் சொல்லுவோம், அடடா எப்படி இருந்தார், ரொம்ப நல்லவர், இப்படி போயிட்டாரே.
நேத்து பார்த்தனே, நேத்து பேசுனனே அப்படின்னலாம். அதான் மசான வைராக்கியம். மசானத்துல போய் நல்ல வைராக்கியம் எல்லாம் பேசுவோம். இவ்வளவுதாங்க வாழ்க்கை, என்னத்த போய்ங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, நேத்து பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள போயிருச்சு, காலம் போயிருச்சு அப்படின்னு எல்லாம் பேசுவோம். ஆனா நானும் அந்த இடத்துக்கு வரப்போறேன், யாராவது நினைக்கிறோமா நாமளும் அந்த இடத்துக்கு போக போறோம், அதுக்கு என்ன நாம பயணத்திற்கு நாம அந்த பயணத்திற்கு நாம என்னென்ன தயார் செய்யணும், அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. ஆனா பரீட்சித் மகாராஜா நினைச்சார், 7 நாட்கள் தான் இருக்கு, 7 நாட்களுக்குள்ள நான் என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரு. உடனே அவர் வந்து ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு காட்டை நோக்கி போனார். அப்ப காட்டை நோக்கி போய் என்ன செய்யலாம், பல அறிஞர்களை, ஆன்மீகவாதிகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு கேட்டார். அவருடைய அதிர்ஷ்டம், அவருடைய பக்தி தொண்டு, பகவானே அவருக்கு கருணை, ஏன்னா பக்தர்களுக்கு பகவான் உள்ள பரமாத்மாவா இருக்கிறதுனால எல்லா வழியும் காட்டுவார். யார் எதை வேண்டுகிறார்களோ அதற்குரிய வழியை அவர் காட்டுறார். அப்போ தன்னுடைய தூய பக்தனான பரிசுத்து மகாராஜாக்கு, ஏன் அவருக்கு பரிசுத்து மகாராஜா, ஏன்னா குழந்தைக்கு அந்த கருவிலேயே அவர் பார்த்தார் பகவான, பரமாத்மாவாக அவருக்கு வந்து காவல் இருந்தார். கருவை சுற்றி சுற்றி ரொம்ப ஒளி மிகுந்த உடலுடன், சங்கு சக்கரம் கதை புஷ்பம் எல்லாம் தாங்கி 4 கைகளோட கட்டை விரல் சைஸ்ல அந்த பரமாத்மா கருவறையில சுத்தி சுத்தி நடக்கிறாரு. அவ்வளவு பாதுகாப்பு தர்றாரு அந்த குழந்தைக்கு, பரிசுத்துக்கு. அப்ப அந்த குழந்தை அப்பவே பாக்குது, யார் இத்தனை பேரழகு, இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு அட்மையர். ஏன்னா ஆல் அட்ராக்டிவ், கிருஷ்ணா அப்படின்னா ஆகர்ஷணேதி கிருஷ்ணா. அப்புறம் வெளியில வந்து அவருக்கு அதே ஞாபகம், ஏன்னா ஒரு செகண்ட் பகவானை பார்த்தா போதும், யாருக்கும் அந்த நினைவு அழியாது. துருவ மகாராஜா, பரிசுத்த மகாராஜா, பிரகலாத் மகாராஜா, நாரதர், எத்தனையோ பக்தர்கள் பகவானை பார்த்த ஒரு செகண்ட்லயே தொப்புன்னு மயங்கி விழுந்தவங்கதான். அப்புறம் அதுக்கப்புறம் பௌதீகன்றதே அவங்களுக்கு தெரியாது, இப்பவுமே பகவானை நினைச்சிட்டே இருப்பாங்க. அதைத்தான் நாம வேண்டுறோம், பகவானே ஒரு செகண்ட் உன்னை காட்டு, நான் உன்னோட பக்தியை எடுத்து விடியே வந்துடுறேன் அப்படின்னு. ஆனா நம்ம முன்னாடி வரமாட்டேங்கிறாரு, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அந்த கிளியரன்ஸ், தூய்மைப்படுத்தப்படவில்லை. நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா நிறைய மந்திரங்கள் சொல்லணும். இப்படி பரிசுத்த மகாராஜா கடைசி நேரத்துல எப்படி 7 நாட்கள் பகவானை பற்றியே அவர் கேட்பது கேட்பது கேட்பது, சிரவணம், தண்ணி கிடையாது, பசிக்கு உணவு கிடையாது, தூக்கம் கிடையாது, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாம் பார்த்து சுகதேவ கோஸ்வாமிக்கு அவ்வளவு ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா கேட்பவர்கள் அதிக ஆர்வத்துடன் இருக்கும்போது சொல்லுபவர்கள் அதை விட அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. தேமேன்னு கேட்டுட்டே இருந்து கேட்கிற கேள்விக்கு ஒரு பதிலுமே இல்லாம இருந்தா கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா இங்க பரிசுத் மகாராஜா திரும்ப திரும்ப அவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. அங்க கூடி இருந்த அத்தனை முனிவர்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்குது. நிறைய கேட்கிறோம் பேசுறோம், ஆனா அது பயனுள்ளவையா அப்படின்னா இந்த ஜட உலகத்துல கிடையாது. ஆனா யார் ஒருவர் பக்தர்கள் கூடி பேசுகிறார்களோ, பகவானை பற்றி பேசுகிறார்களோ, அந்த இடத்துல மட்டும்தான் மங்களம் நிலைத்திருக்கும். மற்றதெல்லாமே அமங்கலம். நீங்க எத்தனை கோடி சொத்து கிடைக்குது நான் பேசுறதன் மூலமா, பாருங்க நான் பேசுறது மூலமா நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்கு, எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, நிறைய சேல்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் உண்மையில வெட்டு. அவங்களுக்கெல்லாம் சாவும் போதுதான் தெரியும், அவங்க சம்பாரிச்சதெல்லாம் அவங்க அனுபவிக்காம போறப்போ தெரியும். ஏன்னா ஒருத்தர் பாடுபடுறது அத்தனையும் அனுபவிக்க முடியாது, அதனால கேடுதான் வரும், மேல மேல பாவங்கள் தான் வரும். ஒருத்தர் சம்பாதிக்கணும்னா பலரை ஏமாற்றணும், வரி ஏய்க்கணும். ஆனா ஆன்மீகத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொள்ளை லாபம் கேட்கறதுனாலயே அது வருது உங்களுக்கு. சோ மங்களம் கூடிட்டே இருக்கு. அப்ப அடுத்த வாழ்வு அவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வாழ்வாக அமையும். அது வந்து இப்ப அடுத்த வாழ்வு ஆன்மீக வாழ்வான சரி, மறுபடியும் இந்த உலகத்துல நம்ம பல பாவ விளைவுகள்னால மீண்டும் இங்க பிறக்க நேர்ந்தாலும் மனித பிறவி உறுதி. அதுலயும் நீங்க நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து மறுபடியும் பக்தி செஞ்சு பகவான்கிட்ட கண்டிப்பா அடுத்த பிறவியில போயிடலாம். சோ இப்படி முழுமுதற் கடவுளின் முக்கியமான அங்கம் அப்படிங்கிற நினைவுல நாம எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நம்மளோட ஸ்வரூபம், உண்மையான நித்தியமான நிலை.
அதை மறந்து நம்ம உடம்புக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது பொய்யான நிலை. அதுதான் மாயா, இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. மா அப்படின்னா இல்லை, யா அப்படின்னா அது இல்லை. எது இல்லை? நான் உடல் அல்ல, நான் ஆத்மா. சரி, இப்படி முறையான உணர்வு செயல்களால் நாம் தடுக்கப்படும் பொழுது தொலைந்து போன ஆத்மாவின் செயல்கள் எல்லாம் தவறான அடிப்படையில் செய்யப்பட்டவையாக இருக்கும். முறையான உணர்வு செயல்கள் தடுக்கப்படும் போது, முறையான உணர்வு செயல்கள்னா என்ன? பகவானுக்கு சேவை செய்யறது. அது தடுக்கப்படும் போது என்னாகும்? தொலைந்து போன ஆத்மாவின் செயல்கள் எல்லாம் தவறான அடிப்படையில் செய்யப்பட்டவையாக இருக்கும். சோ நம்ம தவறான செயல்கள் என்ன செய்யறோம்? உடல் அடிப்படையில செய்யறோம். அதெல்லாம் நம்மளுக்கு கேடு விளைவிக்கும். அப்ப தற்கால மனித சமுதாயம் நாம் இந்த உடல் என்னும் பொய்மைத்தனத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனாலேயே தற்கால மனிதர்கள் தங்கள் ஆத்மாக்களை தொலைத்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆத்மஹா, ஆத்மாவை கொள்பவர். நமக்கு நாமே, நம்ம கொலை அப்படின்னு என்ன நினைப்போம்? உடலை கொலை பண்றதுதான் கொலையா? அதற்கும் மேல ஒரு உயர்ந்த சக்தி நம்ம இல்லைன்னா, உடலை விட உயர்ந்ததுன்னா ஆத்மா. ஏன்னா அது நித்தியமானது, அது கொல்ல முடியாது. ஆனா சூட்சுமமாக நாம கொண்டுட்டு இருக்கோம். எப்படியே அந்த ஆத்மாவுக்கு தொல்லை தரும் விதத்துல பல உடல்கள் அந்த ஆத்மாவை மூடி மூடி மூடி, பன்றியோட உடல், நாயோட உடல், 84 லட்சம் பிறவிகள்ல மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் நாம் ஆத்மாவை ஈடுபடுத்தும் போது ஆத்மாவை கொள்ளுபவனாகின்றோம். ஏன்னா ஆத்மா இங்க இருக்க வேண்டிய வஸ்து கிடையாது. ஆத்மா ஆன்மீக உலகில் இருக்க வேண்டிய வஸ்து. நாம பொய்யான எண்ணங்களால, உடல் சம்பந்தமான எண்ணங்களால பாதிக்கப்பட்டிருக்கும் போது, அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஆத்மா அதுல சிக்கி சீரழியுது. 9 வாயில் கொண்ட இந்த குடிலையில அது மாட்டி கிடக்குது. அதை கண்டிப்பா விடுவிக்கணும் அப்படின்னா தீவிரமாக நம்ம பக்தி தொண்டு செய்ய வேண்டும். ஸ்லோகம் 32. நாத பரதரோ லோகே பும்ச ஸ்வார்த்த வியதிக்ரமஹ யத் அதி அன்யஸ்ய பிரேயஸ்த்வம் ஆத்மன ஸ்வ வியதிக்ரமாத். நான் படிக்கவா மாதாஜி? படிக்கட்டுவா மாதாஜி? கிரிஜா மாதாஜி படிக்கட்டுங்க. படிக்கட்டுவா? ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஆத்மாவை பற்றி அறிதலை விட பிற பொருள் பற்றிய விஷயங்களை நினைப்பது ஒருவனுக்கு அதிக சுகம் அளிக்கும் என்றால் அதுவே அவன் சொந்த நன்மைக்கு பெரும் தடையாக வந்து வாய்கின்றது. பொருளுரை. மனித வாழ்க்கை ஆத்மாவை அறிதலுக்காகவே ஏற்பட்டதாகும். இங்கே ஆத்மா என்பது பரமாத்மா மற்றும் தனிப்பட்ட ஆத்மா, அதாவது முழுமுதற் கடவுள் மற்றும் உயிர் என்பதை குறிக்கிறது. ஒருவன் உடல் மற்றும் உடல் சார்ந்த புலன் இன்பங்களின் மீது பெரும் விருப்பு கொள்வானாயின் ஆத்மாவை உணரும் பாதையில் அவனே தடையாக மாறுகிறான். மாயையின் செல்வாக்கினால் ஒருவன் புலன் நுகர்ச்சியிலேயே மிகுந்த விருப்பம் உடையவனாகிறான். இது ஆத்மாவை உணர விருப்பம் உடையவர்களுக்கு இவ்வுலகில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. புலனுகர்ச்சியில் விருப்பம் உடையவனாக இருப்பதை காட்டிலும் ஒருவன் தனது செயல்களை பரமாத்மாவின் புலன்களை திருப்திப்படுத்துவதில் மாற்றிக்கொள்ள வேண்டும். கொள்கைக்கு மாறாக ஒருவன் செய்யப்படும் பொழுது அது நிச்சயம் அவனது நலத்திற்கு எதிராக அமைகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூமா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப மனித வாழ்க்கை ரொம்ப அரிதானது, சுதுர்லபம் மானுஷ ஜென்மம். இப்ப மனித ஜென்மம் 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 84 லட்சம் பிறவி எத்தனை வருடங்கள் நாம எடுத்திருப்போம் நினைச்சு பாருங்க. சோ நம்மளுக்கு முன்னதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஏன்னா பகவான் சொல்றார், அந்த மறதியும் நானே தருகின்றேன், அறிவையும் நானே தருகின்றேன் அப்படின்னு. அத்தக ஸ்மிருதம் ஞானம் அபோகனம் ச. அப்ப அந்த மறதி எதுக்கு தர்றாருன்னா, முன்ஜென்மம் நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ஜென்மத்துல நாம அனுபவிக்க முடியாது. ஏன்னா நாமெல்லாம் அனுபவிக்க இங்க ஜட உலகுக்கு வந்திருக்கிறோம். சோ அதற்கான ஏற்பாடாகத்தான் மறதியை கொடுக்கிறார். அதே சமயம் அறிவையும் தருகிறார். எப்படிப்பட்ட அறிவு? நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவங்க கிடையாது. அப்ப மனுஷ ஜென்மத்துலதான் அந்த அறிவு நம்மளுக்கு கிடைக்குது. மற்ற ஜென்மத்துல நாய்க்கோ இல்ல நீர்வாழ் உயிரினங்களுக்கோ பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் தெரியாது நாம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், பகவானோட நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா இதுல இந்த கலியுகத்துல பார்த்தா மனுஷங்களை விட மிருகங்கள் புத்திசாலியா இருக்கு. இப்ப சமீபத்துல கூட குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற யானை பகவானுக்கு பக்தி பண்ணி பகவான் முன்னாடியே விழுந்து அது மரணம் அடைஞ்சது. ஏன்னா அவ்வளவு ஒரு
அறிவு அந்த யானைக்கு. யானை உருவம்தான். ஆனா ஏகாதசி நாள்ல நாமெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா அது எதுவுமே சாப்பிடாது, தண்ணி கூட குடிக்காது. ஏகாதசி நாள்ல அவ்வளவு புனிதமா விரதம் இருந்து பகவான எப்பவுமே அந்த பகவானோட உற்சவர் இத வந்து அங்கெல்லாம் கேரளால ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இப்ப யானைகளுக்குன்னே ஒரு இடம் இருக்கும், அதெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. எந்த யானை பகவானை வந்து சுமந்துட்டு அந்த ஊர்வலத்துல போகணும் அப்படிங்கிறது ஒரு போட்டி வைப்பாங்க, ரன்னிங் ரேஸ் மாதிரி வைப்பாங்க. அதுல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அந்த யானைக்கு தான். அப்ப கேசவன் யானை அதுல ஜெயிச்சுது. அதனால எப்பவுமே பகவானோட உற்சவர் சிலையை எடுத்துட்டு கோயிலை சுத்தி வரும், பிரகாரத்தை சுத்தி வந்து பகவானை வெளியில அந்த உற்சவர் சிலைய வீதியில கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பகவானை தூக்கிக்கும். ஆனா ஒரு ஒரு வயசானதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வேண்டாம், இந்த யானைக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், ரிட்டைர்மெண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம். ஆனா இந்த யானை ஒத்துக்கல. இதை கொண்டு போய் தூரமா கட்டி வச்சிருந்தாங்க, சங்கிலியை போட்டு பிணைச்சு கட்டி வச்சிருந்தாங்க. அப்போ பகவானை எடுத்துட்டு வர்றாங்க வெளியில. இந்த யானையினால பொறுக்கவே முடியல. அது எப்படி எனக்கு இல்லாம வேற ஒரு யானைக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி சங்கிலியை அத்துக்கிட்டு வந்து தன்னோட உக்காந்து முதுக காட்டுச்சான். அப்ப இவங்க இந்த பிரச்சனை பார்ப்பாங்க அங்கெல்லாம், சோழி உருட்டி. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பாக்குறாங்க. அப்ப பகவான் சொல்லிட்டார், கேசவன் யானை இருக்கிற வரைக்கும் அவனோட முதுகுல தான் நான் வருவேன், ஊர்வலம் வருவேன்னு சொல்லிட்டார். அதனால இவங்க வேற வழி இல்லாம கேசவன் யானை மேலேயே உட்கார வைப்பாங்க. அப்ப இது பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுனால இந்த மனுஷங்களுக்கு பாருங்க, மிருகத்து மேல கூட பொறாம. அப்ப அத வந்து ரொம்ப அந்த அங்குசம் சொல்லுவாங்க, அதுல தாக்குவாங்க. இந்த யானையை வந்து ரொம்ப சில பாகன்மார்கள்லாம் தாக்குவாங்க. அத கூட அதெல்லாம் தாங்கிட்டு எப்பவுமே பகவானுக்கு, ஏன்னா பகவானை மட்டும்தான் மேல எடுத்துட்டு போறவங்கள மேல உட்கார வைக்கும் இது தோல் மேல. மத்தவங்களுக்கெல்லாம் இது பணியாது, கீழே தலையை குனிஞ்சு அவங்கள ஏற விடாது. அதனால சிலருக்கெல்லாம் அது மேல கோபம், அது என்ன அப்படி உனக்கு திமிரு அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அதெல்லாம் அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கிட்டு கூடாது அந்த ஏகாதசி விரதம் எல்லாம் இருந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி கடைசியில ரொம்ப முடியாம போச்சு. அந்த முடியாம போன நாள்ல இந்த யானைக்கு வந்து பகவானை ஏத்தலாமா வேண்டாமா, ஏன்னா ஒரு யானை உள்ள போய் உடலை விட்டுருச்சு அப்படின்னா கோயில் சுத்தம் பண்ணணும், முழுசா தண்ணி போட்டு கழுவி சடங்கு எல்லாம் பண்ணி யாகம் பண்ணி அப்புறம்தான் கோயிலுக்குள்ள மறுபடி பூஜை பண்ணணும். அதனால யோசிக்கிறாங்க, சரி பகவான் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை மேல பகவானை உட்கார வச்சு கோயிலை விட்டு வெளியில வருது. ரொம்ப சோர்ந்து இருக்கு, கோயிலை விட்டு வெளியில வருது. பகவானை வந்து உற்சவர் சிலையை எடுத்துக்கிறாங்க. எடுத்த உடனே அது வந்து அந்த கடஸ்தம்பம் சொல்லுவாங்க, அது முன்னாடி நின்னு அப்படியே பெரிய ஒரு பிளிரல் போட்டுட்டு அப்படியே பகவானை நோக்கி காலை மண்டி போட்டு வணங்கி அப்படியே உயிரை திறந்துருது. ஒரு யானை அது போல ஒரு முதலை திருவனந்தபுரம் குளத்துல அது வந்து பகவானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே உண்டு உயிர் திறந்தது. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் தரலது முதல்லதான். ஆனா எதுவுமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டல, பகவானோட பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டு உயிரை திறந்தது. இப்படி பல மிருகங்கள் இன்னைக்கும் இருக்கு. மனிதர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப மோசமானவங்களா போனாங்க. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் பாக்குறீங்க, ஒரு குரங்கு வந்து சின்ன குட்டி குரங்கு வச்சிருக்கு. ஒரு சிறுத்தை அதை வந்து குரங்கு குட்டி குரங்கு வச்சிருக்கிறது தாய் குரங்கு அதை பார்க்காம அதை அடிச்சிருச்சு. அப்ப அந்த குட்டி குரங்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு, அதை தூக்கிட்டு போய் மரத்து மேல வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. மற்ற மிருகங்கள் வந்து அந்த குட்டி குரங்கு தாக்க வரும்போது இதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனா மனிதன் வந்து எந்த மனிதனையும் அடிக்கும் போதோ எவனும் நின்னு பாக்குறது இல்ல, அப்படி இப்படியே நமக்கு ஏண்டா வம்புன்னு ஓடிடுறான். சோ மனிதர்கள் இன்னைக்கு மிருகமா இருக்காங்க, மிருகங்கள் இன்னைக்கு மனித குணத்தோட இருக்கு. சோ இந்த கலியுகத்துல எல்லாமே இப்படி மாறிட்டு இருக்கு. நம்மளோட ஆசைகள் இங்க பகவத்கீதையிலேயே நம்ம படிச்சிருக்கோம், 5வது அத்தியாயத்துல 5.22 ஏஹி சம்பர்ச ஜாபோகா துகையோனை ஏவதி ஆதியந்தவந்த கவுந்தேயே நதேஷு ரமதே புதக அப்படின்னு. ஏன்னா இந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் வந்து சொல்லவே முடியாது. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஏன்னா இது மேடு பள்ளம் மாதிரி வாழ்க்கையில வந்து போய் கொண்டே இருக்கும் இறக்குற வரைக்கும்.
இன்பம் நிலையா இருக்குதான்னு கேட்டா கிடையாது. துன்பம் நிலையா இருக்குதான்னு கேட்டா அதுவும் இல்ல. துன்பம் போகும் மறுபடியும் வரும், போகும் வரும். அது போல இன்பமும் போகும் வரும். சோ அது வந்து நாம் செய்த கர்மாவுக்கு ஏற்ப அது வரும் போகும். ஆனா அறிவுடையவன் இதில் பங்கு கொள்ளுவதில்லை. அதையே நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல அறிவுடையவன். ஏன்னா இந்த ஜடப்புலன்களின் தொடர்பால் வருகிறது சம்பர்ஷ. அதையெல்லாம் அறிவுடையவன் அது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. சோ அவன் என்ன பண்றான்னா, இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற துன்பத்துல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள இந்த மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்கிறான். ஏன்னா மனித பிறவியில மட்டும்தான் அது முடியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடி நீக்கி பிறத்தல் அரிது. ஏன்னா நாமெல்லாம் அந்த நிலை எத்தனையோ பேர் நாம பாக்குறோம். கண் இல்லாம காது கேட்காம குழந்தை பிறந்த குழந்தைகள்ல இருந்தே அவங்களுக்கு நோய் இருக்கிறதையும் பாக்குறோம். உடல் உறுப்புகள் உடல் அவயங்கள் மோசமான நிலையில, பைத்தியக்காரங்களா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா. கேன்சர் சென்டருக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க வாழ்க்கையோட அருமை தெரியும். நாம நல்லா இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், நல்லா இருக்கிற இந்த உடம்புல அனுபவிக்கணுங்கிற ஆசையை விட்டுட்டு நாம் திரும்பி பகவானிடம் எப்படி திரும்பி செல்லுவது, நம்முடைய சொந்த இடத்திற்கு. இதெல்லாம் வாடகை வீடு, நம்ம வந்துட்டோம். அப்ப வாடகை வீட்டுல என்ன இருக்கும், தொந்தரவு எப்பவும் இருக்கும். வீட்டுக்காரர் தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம சொந்த வீட்டுல சுதந்திரமா இருக்கலாம். சொந்த வீடுங்கிறது நம்ம எப்படியோ யாத்திரை போயிருக்கோம் இல்லைங்களா? யாத்திரை போனா என்ன பண்ணணும், திரும்பி வந்து நம்ம சொந்த இடத்துல செட்டில் ஆகணும். சோ இந்த உலகத்திற்கு நம்ம யாத்திரை வந்து பல யுகங்கள் ஆயிடுச்சு. ஆனா திரும்பி போறதுக்கு நம்மளுக்கு தெரியல, எக்ஸிட் எங்கேன்னு தெரியல, வழி தெரியல. ஆனா பகவத்கீதை பாகவதம் மூலமா, பக்தர் சங்கம் மூலமா நம்மளுக்கு தெரிய வரும்போது நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப குரு வந்து நம்ம முன்னாடி எப்படி பல பறவைகள் பறக்குது பாருங்க, அது முன்னாடி ஒரு தாய் பறவை, ஒரு மூத்த பறவை வந்து பறந்து போகும். பின்னாடி அதை ஃபாலோ பண்ணி நிறைய பறவைகள் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும். அப்ப அந்த யாராவது எனக்கு ஐயோ எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கீழே சோர்ந்து உக்காந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த பறவைகள் எல்லாம் பறந்து போயிரும். அதனால நாம எல்லாம் ஒட்டுக்கா பக்தி பண்ணி எல்லாரும், குரு நம்மளுக்கு முன்னாடி வழி காட்டுறாரு. சோ வழி காட்ட மட்டும்தான் அவரால் முடியும், நம்மளை தூக்கிட்டு போக முடியாது. சோ ஒரு பறவை தானாதான் பறக்கணும். அது போல நாம குரு சொல்றதை கேட்டு இடைவிடாமல் முயற்சித்து பக்தி தொண்டுல முன்னேறி நாம சொந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா நம்மளுக்கு இதுவரைக்கும் கேட்வே தெரியாம இருந்தது, எக்ஸிட் எதுன்னு தெரியாம இருந்தது. ஏன்னா இந்த கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இந்த ஜட உலகமானது ரொம்ப மோசமானது, நம்மளை மயக்கக்கூடியது. எப்படி ஒரு வனம், மாயா வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வனத்துக்குள்ள போனா எங்க வந்தோம் எங்க வெளியில போறதுன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மாயா வனம். அதுதான் இந்த பூமி. இந்த பூமி இல்ல, ஜட உலகங்கள் எல்லாமே. இங்க வந்தோம் அப்படின்னா எங்க போறதுன்னு தெரியாம நம்ம இருக்கிறத உண்மையை நினைச்சிட்டு அப்படியே செட்டில் ஆகணும். ஏன்னா இது ஜெயில். இந்த ஜெயிலுக்குள்ள நம்ம செட்டில் ஆனா ஜெயிலுக்குள்ள செட்டில் ஆக முடியுமா? ஏன்னா அங்க துன்பம் இருக்கு. ஜெயிலுக்குள்ள போனா தண்டனை இருக்கு. அது போல இந்த ஜெயில்ல வந்து நம்மளுக்கு பல தண்டனைகளை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஜெயிலுக்குள்ளேயே நல்ல மொசைக் போட்டுட்டு, நல்ல தங்க கம்பி போட்டுட்டு, வெள்ளி கம்பி போட்டுட்டு, இரும்பு கம்பி போட்டுட்டு அப்படியெல்லாம் செட்டில் ஆக முயற்சிக்க கூடாது. அதெல்லாம் நிலை இல்லை. சோ இந்த ஜெயில விட்டு வெளியில போகணும்னு தான் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கணும். அப்பதான் துன்பம் இருக்காது. துன்பமில்லாத உலகம் ஆன்மீக உலகம். அதுதான் உண்மையான நம்ம சொந்த வீடு. இங்க வாடகை வீடு, இதுக்கு வந்திருக்கிறோம், காலி பண்ணியே ஆகணும். அதை விட்டுட்டு இங்க எப்படி செட்டில் ஆகலாம், எப்படி நாம இன்பத்தை அனுபவிக்கலாம்? ஏன்னா இன்பமே இல்லை, இது துக்காலயம். இன்பம் இல்லாத இடத்துல வந்து இன்பத்தை தேடுறது முட்டாள்தனம். எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது, நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் கிடைக்காது. அதுக்கே முயற்சி பண்ணணும். அப்ப சாஸ்திரங்கள் சொல்றபடி, குரு சொல்றபடி கேட்டு, குரு சாது சாஸ்திரா ஃபாலோ பண்ணி நம்ம பகவான்கிட்ட திரும்பி போகணும். சோ இதுக்கு எதிராக செயல்பட்டோம் என்றால் அது நிச்சயம் அவனது நலனுக்கு எதிராக அமைகின்றது. ஸ்லோகம் 33. அர்த்த இந்திரிய அர்த்த சர்வாதாபக்னவோ நிருணாம் பிரம்சிதோ ஞான விஞ்ஞானாத் ஏனா விஷதி முக்கியதாம். நான் படிக்குவோம் மதாஜி. படிங்க. 33. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் படிங்க. சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு.
மனித சமுதாயம் எப்போது பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது, அதை கொண்டு எப்படி புலனுணர்ச்சியினை திருப்திப்படுத்துவது என்றே நினைத்துக் கொண்டிருந்தால் அது எல்லோரின் நலன்களையும் அழிப்பதாக அமைகின்றது. ஒருவன் முற்றிலும் அறிவு மற்றும் பக்தி தொண்டு இல்லாதவனாக ஆகும் பொழுது அவன் மரம், கல் போன்ற ஆற்றினை பொருளாக பிறக்கின்றான். பொருளுரை: நாணம் அல்லது அறிவு என்பது ஒருவன் தனது உண்மையான நிலையினை அறிவதாகும். விஞ்ஞானம் என்பது அறிவினையை தன் வாழ்வின் நடைமுறையில் பயன்படுத்துவதாகும். மனித வாழ்க்கையினை பெற்றவன் இந்த நாணத்தையும் விஞ்ஞானத்தையும் அடைதல் வேண்டும். இவ்வரி சந்தர்ப்பம் கிடைத்ததும் ஒருவன் ஆன்மீக குருவின் உதவினாலும் சாஸ்திரங்களின் உதவியினாலும் இவ்வறிவினை பெறவும் அதனை நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தவும் தவறுவனானால் அதாவது இவைகளை தவறாக பயன்படுத்துவதே ஆனால் அவன் நிச்சயம் தனது அடுத்த பிறவில் அசையாத அட்டிணை பொருளாக பிறப்பான். அசையாத அட்டிணை பொருள்கள் என்பது மரம், செடி, மலை போன்றவைகள் ஆகும். இப்படிப்பட்ட வாழ்க்கை புண்ணியதாம் அல்லது முக்கியதாம் எனப்படுகின்றது. அதாவது செயல்கள் எல்லாவற்றையும் இல்லாமல் செய்வதாகும். செயல்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லும் தத்துவவாதிகள் சூனியவாதிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இயற்கை வழியினால் நமது செயல்கள் எல்லாம் படிப்படியாக பக்தி தொன்றுக்கு மாற்றப்படுகின்றன. ஆனாலும் சில தத்துவவாதிகள் தங்களது செயல்களை தூய்மைப்படுத்துவதற்காக பதிலாக எல்லாவற்றையும் சூனியமாகவோ அல்லது செயலற்றவைகளாக ஆக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். இச்செயலின்மை மரங்களுக்கும் மலைகளுக்கும் உரியது. இது இயற்கை விதியினால் கொடுக்கப்பட்ட ஒருவித தண்டனை ஆகும். நமது வாழ்க்கை லட்சியத்தை ஆத்மாவை உணருதல் என்னும் சரியான பாதையை பயன்படுத்தாவிட்டால் இயற்கையின் தண்டனை நம்மை செயலாட்ட மரமாக மலையாக பிறக்க வைத்துவிடும். அதனால்தான் புலனோர்ச்சிக்குரிய செயல்கள் இங்கே கண்டிக்கப்படுகின்றன. ஒருவன் எப்போது தொடர்ந்து பணம் சம்பாதிக்கும் செயல்களையும் புலனின்பங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தால் அவனது பாதை தற்கொலைக்கு உரியதாகும். உண்மையிலே மனித சமுதாயம் எல்லாம் இப்பாதையினை தான் பின்பற்றுகின்றன. ஏதாவது ஒரு வழியில் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ திருடியோ பணத்தை பெற்று அதனை புலனின்பத்தில் செலவிடுகின்றனர். அப்படிப்பட்ட சமுதாயம் ஆத்மாவை உணருதல் என்றும் பாதைக்கு பெரும் தடையாக இருக்கின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்னா பௌதிகமான அறிவு கிடையாது, ஆன்மீக அறிவு. அதை விஞ்ஞானமாக நாம் பயன்படுத்த வேண்டும். விஞ்ஞானம் அப்படின்னா எப்படி நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல ஞானத்தை விஞ்ஞானமாக இம்ப்ளிஃபை நம்ம லைஃப்ல அதை பிராக்டிக்கல் அப்ளிகேஷனா கொண்டு வரணும். ஸோ சாஸ்திரங்கள் நம்மளுக்கு இதுக்கு உதவி செய்யுது. அப்ப குரு நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல என்ன இருக்கோ அதை பிராக்டிக்கலா நம்மளுக்கு எளிமையாக சொல்லித்தர்றார். இதை பயன்படுத்தவில்லை என்றால் அவன் நிச்சயம் அடுத்த பிறவியில ஒரு மரமாகவோ கல்லாகவோ அந்த மாதிரி ஒரு அசையாத பொருளாதான் பிறப்பான். ஏன்னா இன்னைக்கு மக்கள் நிறைய யோகங்கள்ல கடைபிடிக்கிறாங்க. அதாவது எல்லாவற்றையும் கைவிடுவது, அதுதான் தவம்னு நினைக்கிறாங்க. எல்லாவற்றையும் துறப்பது, பொய் பேசாம உக்காந்து ஒரு இடத்துல அஷ்டாங்க யோகமோ ஹட யோகமோ செய்யறது, ஒரு சூன்யத்துல மனதை செலுத்துவது, இதெல்லாம் அசைவற்ற அந்த மரம் செடி கொடிகளை போல அமர்வதுக்காக இந்த மனித பிறவி கொடுக்கப்படல. மனித பிறவி என்பது அற்புதமானது. எப்படி அது பகவானுக்கு சேவை செய்யணுங்கிறத ரொம்ப எளிமையா பக்தி தொண்டின் மூலமா நம்ம செய்ய முடியும். ரொம்ப எளிமையான முறை, அதுவும் இந்த கலியுகத்திற்கு மிக 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 உயர்ந்த முறை பக்தி தொண்டு, பக்தி யோகம். மற்ற யோகங்கள் எல்லாம் மற்ற யுகங்கள்ல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அது ரொம்ப கடினமானது. ஆனா இந்த ஜட தேகத்துல நாம பக்தி தொண்டு செய்யறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஏன்னா கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ணாவதாரேன்னு பகவான் நாம ரூபத்துல வந்திருக்கார். அதனால அந்த காலம் மாதிரி அஷ்டாங்க யோகம் எல்லாம் செய்யணும்னா பல காலங்கள் தேவைப்படும். அதுக்கெல்லாம் பிரேயனால் அல்ப ஆயுசக, நம்ம ரொம்ப அல்ப ஆயுசு உடையவங்க அப்படிங்கிறதுனால மந்தாக சூமந்த மதையோ, மந்த புத்தி உடையவர்கள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. எல்லா யோகங்களையும் செய்யணும் அப்படின்னா யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்கார தாரண
தியான சமாதி இதுக்கெல்லாம் பல காலங்கள் 100 ஆண்டுகள் தேவைப்படும். ஒண்ணு வெற்றி அடைந்து அடுத்ததுக்கு போறக்கே. சோ அதெல்லாம் ரொம்ப கடினமானது. அந்த முறையெல்லாம் வேண்டாம், நீங்க எளிமையா பக்தி தொண்டு செஞ்சு எங்கிட்ட வரலான்னு பகவான் சொல்றார். சோ அதற்கு மாறா நாம செயற்கையாக நாம அதுக்கெல்லாம் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சரியான பாதையை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆத்மாவை உணர்ந்து நாம பரமாத்மா அது பகவானுக்கு சேவை செய்ய நம் புலன்களை நம்ம இங்க பயன்படுத்தணும். சோ இங்க புலனுகர்ச்சி செயல்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் புலன்களை அதுல மட்டுமே ஈடுபடுத்தினா அது தற்கொலைக்கு சமம். ஏன்னா ஆத்மாவை கொள்பவன், அதுதான் நம்ம பேசணும் இல்லையா. சோ மனித சமுதாயம் எல்லாம் இப்பாதையைத்தான் பின்பற்றுகிறது. ஏன்னா இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா 95% மேல மக்கள் பணம் சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு வழியில திருடியோ கடன் வாங்கியோ பிச்சை எடுத்தோ புலனுன்பத்துல செலவிட தன்னை தயார் பண்ணிருக்காங்க. அப்படி ஆத்மாவை உணரும் பாதைக்கு அது பெரிதான தடையாக இருக்கின்றது. சோ வாழ்க்கை ஃபுல்லாமே உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தற்காத்து கொள்ளுவது, அது மிருகங்கள் செய்யற வேலை. சோ மனிதர்கள் அதையே செஞ்சா மிருகங்களுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். அப்ப மனித உடல் எதுக்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபடணும். சோ இந்த அரிதான மானிட பிறவிய நம்ம ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வீணான செயல்களில் ஈடுபட்டு அதை கழிக்க கூடாது. எப்பொழுதுமே பகவானை பற்றிய நாம ரூப குண லீலைகளை பற்றி நாம் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் சதத கீர்த்தம் எந்தோமாம் எதந்த சத்துட விரதாக அப்படின்னு நம்ம பகவானுக்கு ஏதோ ஒரு வழியில நவவித பக்தியில ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இல்ல சந்தேகம் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.